ஹலோ கைஸ், வெல்கம் டு தி ஜாரிகோ ஷோ. என்னடா vlogன்னு சொல்லிட்டு உட்காந்து பேசிட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? vlog தான், பட் அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி இன்ட்ரோ. பிகாஸ் நாங்கள் என்ன பண்ணுறோம், நாங்கள் யாருன்னு வந்து முக்கால்வாசி பேருக்கு வந்து முக்கால்வாசியில் யாருக்குமே தெரியாது. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் அவர் ஃபர்ஸ்ட் வீடியோன்றதுனால நாங்கள் வந்து பிரியாணி செய்யலான்னு வந்து போயிருந்தோம் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு. ஸோ ஆனால் வந்து பிரியாணி செய்ய முடியல. அங்கே என்ன தான் செஞ்சோன்னு வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. என்னடா இது? என்னதுடா இது உப்பு காயுதுண்டா. அப்படின்னா அந்த இதுதானே இது செவுத்துக்கு தேய்ப்பாங்களே? ஆமா, செவத்துக்கு தேய்ப்பாங்க. இரும்புலாம் துரு பிடிச்சுன்னா அதெல்லாம் தேய்ப்பாங்க. இரும்புக்கு தேய்க்கிறது ஓகே, அதை ஏன்டா கிச்சன்ல வச்சிருக்கீங்க? ஏய், நேத்து நைட்டு செஞ்சதுடா இது. எப்படி போவோம் இது? அதுக்கு தான் இது. அதை வச்சு தேய்ச்சி கழுவீங்களா? ஆமா, பாத்திரம் தேய்க்கிறதா எங்கெல்லாம் பாத்திரம் விளக்குறதுக்கு. இப்போ டெக்னாலஜி வளர்ந்துக்கிட்டே இருக்கு. டெக்னாலஜியா? இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம், இந்த மாதிரி ஒரு சிலிண்டரோட கவர் கேஸ் வந்து நீங்க வந்து பார்த்துருக்கவே மாட்டீங்க. அந்த மாதிரி சூப்பரா ஒரு கவர் கேஸ் ஒன்று போட்டுதானுங்க. இந்த மாதிரி ஒரு சிலிண்டர் கவரை நீங்க வந்து எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. விளாகுடா அது. கேமரா காமிச்சு போயிடுவான். இவங்க தான் வந்து சமையல் டீம். இவங்க சமையல் டீம் வந்து ரெடியா இருக்காங்க சமையல் செய்யறதுக்காக. சமைக்கிறது ஒன்னா சமைக்கிறத பத்தினா நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் என்ன நினைக்கிறேன்னா, அது வந்து ஒரு நல்ல விஷயமா தான் இருக்கு. அது ஒரு நல்ல விஷயம். அவர் வந்து கேமரா காட்டுறது சைலண்ட் ஆயிடுறாரு. அதாவது நியூவா ரூம்க்கு எல்லாம் வந்தா நாங்க காஃபி கொடுக்கறது. சூப்பர் சூப்பர் சூப்பர், நல்ல ஒரு சிஸ்டம் வச்சிருக்கீங்க. பின்னாடி 2 கொடுப்போம் சக்தி. என்னடா அது? அதையும் வாங்கி ஓகே 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 ஓகே. ரூமுக்கு வரவங்க எல்லாருமே மறுநாள் காலைல எழுந்து கிளம்பும் போது முதுகொலி, பின்னாடி அந்த பட்டை சொல்லியோட தான் போறாங்க. ஏன் எதுக்கு? ஏன் பெட் இல்ல? நான் வந்து குக்கிங் பண்ண போறேன். ஸோ பிரியாணில வந்து நான் கொஞ்சம் எக்ஸ்பர்ட்டு. ஸோ நம்ம பிரியாணி செய்யலப்பா. நான் வந்து சாப்பிட்டு தான் வந்திருக்கேன். சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? ரைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ என்னடா பண்றேன்? ஆனியன் வெட்டிட்டு இருக்கேன்டா. சமைக்கணும்ல. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. போதுண்டா கரெக்டா இருக்கு, அளவு கரெக்டா இருக்கு. இப்படிதான் இருக்கணும், அப்பதான் டீ சூப்பரா வரும். காஃபி வருமா? சரி, ஓகே ஓகே. கைஸ், சக்சஸ்ஃபுல்லா வெட்டி முடிச்சிட்டேன். நான் உடம்பத்த வெட்டலாம் தான் பாத்துருக்கேன். எல்லாம் வெட்டலான்னு பாக்குறாங்க, ஆனா நான் மட்டும் வெட்டி கம்ப்ளீட்டா முடிச்சிட்டேன். சரி, ஓகே. நான் பிரஸ்ட் பீஸ் இந்த ஓகே தான். பிரஸ்ட் பீஸ் ஓகே ஓகே. பிரஸ்ட் இருக்கா? இருக்கு. உங்களுக்கு தான் இருக்குதான்னு தெரியல. சட்டை சார் பாத்தீங்கன்னா காஃபி. இதுல என்ன மேட்டர்னா, வாங்கிட்டு வந்தது 1/2 லிட்டர் பால். இந்த 1/2 லிட்டர் பால்ல நான் சொன்னது எத்தனை கிளாஸ், 1/2 லிட்டர் பால்ல எத்தனை கிளாஸ் தண்ணி ஊத்தலாம் ஆயிடுச்சு. இப்போ காஃபி தான் 4 பேர் வருமான்னு தெரியல. அதுக்குதான் சொன்ன, தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊத்துனதே கொஞ்சம் வாட்டர் தான் ஊத்து. நான் சொன்னேன் ஒரு 2 டம்ளர் ஊத்துறா, இத்தனை பேர் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அவன் 1 டம்ளர் தான் ஊத்துறான். ஓகேவா? பணம் கடைசியில பத்தல, யாருக்குமே காஃபி பத்தல. அப்பதான் வந்து செல்வா வந்து காஃபி குடிச்சிட்டு இருந்தான். அப்ப தூரத்துல இருந்து மாறணும்னு சொல்லுவான் பாருங்க. ஏய், காஃபி பத்தலையா? உன்கிட்ட இருக்க காஃபி கொஞ்சம் ஊத்து. ஏன்னா மாமியார் வீட்டு கடை வந்து எனக்கு ஃபுல்லா பிடிக்குது. அதான் மாமியார் வீட்டு கடை வந்து எனக்கு ஃபுல்லா பிடிக்குது. அதான் காஃபி பத்தல. ஏய், என்னடா இது? ஏய், இதுல யாரா கறி கழுவி வச்சிருக்கு? கறி கழுவி வச்சுக்கிறாங்களா?
என்ன என்ன எழவி அது? ஸோ கைஸ், அடுத்த ட்ரிப்பா நான் வந்து குழம்பு செய்யலாம்னு போயிட்டு இருக்கேன். இப்பதான் நான் வந்து செஞ்சு முடிச்சு வந்தேன். இந்த முடிய அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அது லூசு போது முடிஞ்சாலே உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி சொல்றேன். ஓகே, நான் இங்க இல்லவே இல்லை நினைச்சுனேன். அது நினைச்சுனீங்க என்ன? அது வெயில் அடிக்குது, காய் போட்டு வந்துடா. மட்டும் வெங்காயம் இருக்கான். வெங்காயம் எதுக்கு அரிஞ்சோம்னா குழம்பு சேர்த்துக்கு அரிஞ்சுமா. இது காமெடியாது, இது காமெடியாது. இவனே சிரிக்கிறான். குழம்பு சேர்த்து மாட்டாங்க. நீ ஏன் அவனை சிரிக்கிற? ஓ, குரலி வித்தையா? காமெடி பண்றாரு. இப்ப வந்து மாறன் வந்து காமெடி பண்ண போறான். ஓகே, காமெடி. மைக்கு தூரமா வச்சுனா சிரிக்க சொல்லுங்க. சிரிப்பே அவன் சிரிக்கிறதுனால தான் நாங்க எல்லாருமே சிரிக்கிறோம். அதுதாங்க நல்லது. ஒருத்தர் சிரிச்சு மத்தவங்கள வந்து சிரிப்பு வர வச்சா, அதாவது வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் என்ன சும்மா சொல்லியிருக்காங்க. சாரி, எனக்கு பழமொழி தான் தெரியல. ஆனா பழங்காலத்து ஆள் இல்லை நானு. ஓகேங்களா? டாக்டர் திவாகர்னு சொல்லிட்டு ஒருவரை பத்தி நிறைய வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய கான்ட்ரவர்சிஸ் அவர் மேல வந்து போயிட்டு இருக்கு. சோ அத பத்தி அவரோட ஓல்டு ஃபேனா இருந்த மாறன் வந்து இப்போ வந்து சில வரிகள் வந்து பேசுறாரு. அப்போ இருந்த ஃபேன் எப்படி, இல்ல இப்போ வரைக்கும் அவன் வந்து ஃபேனா இருக்கானா இல்லையா அப்படின்ற பத்தி கேட்போம். ஓகேங்களா மிஸ்டர் மாறன்? சொல்லுங்க. இந்த மாதிரி திவாகரோட ரீசன்ட் இஷ்யூஸை பத்தி உங்களுக்கு தெரியுமா? என்னன்னா, ஒரு பர்சன் உங்களுக்கு வந்து பிடிக்கலன்னா தயவு செஞ்சு அதை இக்னோர் பண்ணிடுங்க. அவர் மேல எதுக்கு இவ்வளவு ஹர்ட் ஸ்ப்ரெட் பண்றீங்கன்னா சத்தியமா புரிய மாட்டேங்குது. ஏன்னா டு பி ஆனஸ்ட், ரீல் பண்ணும்போது பார்த்து சிரிப்பறதை விட ஒரு மாதிரி பாவமா இருக்கு. லைக் எப்படி நம்ம போர்ட்ரேட் பண்ணி வச்சிருக்கோம்னா அவராவே நினைச்சுக்கிறாரு தன்னை ஒரு ஆக்டர்னும். யாரு இதுக்கெல்லாம் காரணம்னா முக்கியமா யூடியூப் சேனல்ஸ் தான். வியூஸ்க்காகவும் லைக்ஸ்க்காகவும் அவரை கூப்பிட்டு வச்சு நல்ல வியூஸ் லைக்ஸ் எடுத்துட்டு அவர் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு தள்ளவே அவங்க தான். இப்ப அவர் பண்றாரு, ஒரு மாதிரி கிறுக்குத்தனமா பேசுறாருன்னா நீங்க ஜஸ்ட் அதை இக்னோர் பண்ணாலே அது வந்து ஒரு பெரிய இஷ்யூவாவே ஆகாது. கொஞ்ச நாள் கழிச்சு அவருக்கு வியூஸ் லைக்ஸ் எல்லாம் கம்மியானா என்ன பண்ணுவாரு, ஆட்டோமேட்டிக்கா அவர் எல்லாத்தையும் ஷட் டவுன் பண்ணிட்டு ஒரு ப்ரொஃபஷனை பார்க்க போயிடுவாரு. ரொம்ப ஒரு மாதிரி அவரை கலாய்ச்சி ரொம்ப ஒரு மாதிரி கேவலமா இருக்கு அப்படியே சோசியல் மீடியாவே. ரீசெண்ட் இன்டர்வியூஸ் எல்லாம் பாருங்களேன், அவர் வந்து இவ்வளோ அவர் அசிங்கப்படுத்தியுமே யாருக்கிட்டையுமே ஒரு கெட்ட வார்த்தை பேசல, ஒரு டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நடந்துக்கல, அவ்வளோ ரெஸ்பெக்ட்ஃபுல்லா வாமா போமா, லைக் வந்து ஒரு மாதிரி பாவமா இருக்கு பாக்க. அப்ப அவர் பண்ற காமெடி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு? அதான் ஆக்சுவலா நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு அவர் பண்ற காமெடி பிடிக்கல அப்படின்னா நீங்க ஜஸ்ட் அதை இக்னோர் பண்ணிக்கலாம். இல்ல இன்ஸ்டாகிராம்ல நாட் இன்ட்ரெஸ்ட்னு கொடுத்தீங்கன்னா அவர் வீடியோஸ் உங்களுக்கு சஜஸ்ட் ஆகும். விடிவி இங்க வந்துட்டாரு. விடிவி கணேஷ், வார்ம் வெல்கம். ஒரு நிமிஷம் சார், யாருடா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? கைஸ், ஆக்சுவலி மதியானத்துக்கு ஃபுட் செஞ்சுட்டு இருக்கோம். ஆனா இப்போ ஈவினிங் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இன்னமும் ஸ்டில் ப்ராசஸிங்ல இருக்கு. டைம் என்ன ஒரு 6 மணி ஆக போகுதுடா. கைஸ், நாங்கள் ஒன்று மறந்தே போயிட்டோம். வைப் பண்றதுக்கு முன்னாடி நம்ம இதுல வந்து ஒரு சிங்கர் இருக்காரு. நம்ம எதுக்கு பாட்டு போட்டு வைப் பண்ணணும்? பாடிடுவோமா? டேய் பாடிடுவோமா? சரி, அப்ப தள்ளிப்போம். Hey, I've seen this one. This is a classic. அப்படி ப்ரோ ரிவீல் பண்ணிடலாமா? கண்டிப்பா ப்ரோ. அப்படி போயிடு. டேய் செல்சன், அவர் இல்ல சிங்கர், இங்க வந்துருங்க சார். நாங்க வந்து பாட்டு போட்டு வைப் பண்ணிட்டே சமைக்கலாம் அப்படின்னு நினைச்சப்போ பாட்டு போட முடியாது, ஏன்னா வந்து காப்பிரைட் ஆயிடும். ஸோ அதனால யோசிச்சுட்டு கூட அப்பதான் தெரியும் என் ஃப்ரெண்டுக்கு வந்து நல்லாவே பாட்டு பாடுவான். ஸோ அவனுக்கு தர விட்டு திண்ணையில கறிக்கு மஞ்சள் அரைக்கையில கரிச காட்டு ஓடையில கண்டாங்கி துவைக்கையில நெல்லு கலட்டு மேட்டில் என்ன இழுத்து முடிஞ்சுக்கிட்டு போறவளே, புது கல்யாண சேலையில கண்ணீரை துடைச்சிக்கிட்டு போறவளே,
நான் தந்த மல்லிகாய நட்டாத்தில் போட்டு விட்டு அரளி பூச்சூடி அழுதபடி போறவனே. அவ்வளவுதாங்க, முடிஞ்சிருச்சு. யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? லெட்ஸ் ட்ரை பண்ணுவோம் அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. வாங்க. சரி, எந்த பாத்திரத்துல மாத்திக்கோ. இங்க பாருங்க, இதான் வந்து இப்ப போட்ட அந்த லெமன் ஜூஸ் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ண போறேன் நானு. ஓகே, செம்மையா இருக்குடா, நிஜமாவே சீரியஸா சூப்பரா இருக்கு. வாவ், செம்மடா டேய். என்ன சொல்ற? லெமன் ஜூஸா? அது அரிசி கழுவுற தண்ணி. டேய் கட் பண்றா டேய். குக்கிங்லாம் செஞ்சு முடிச்சிட்டேன். எப்படி இருக்குன்னு கேட்போம். என்னென்ன சொல்றான் பாருங்க. தட்டு பாத்திருக்கீங்களா? பாத்தீங்களா, செம்மையா இருக்கு தட்டெல்லாம். எப்படி இருக்கு சாப்பாடு? நல்லா இருக்கு. நீ சொல்லு எப்படி இருக்கு? நீ சொல்ற நான் செஞ்சது எப்படி இருக்கு? ஓகே கைஸ், ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் நாங்கள் வந்து தொடர்ந்து போடுவோம். முடிஞ்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோ இதோட மோர் ஃபன்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.